நடுக்கம் நடுநடுக்கம் வந்துருச்சு. நடுநடுக்கம். பலே, இந்த நடுநடுக்கம் பூமியின் தகனத்துக்காக. ஆம், உன் தகனம். உன் அட்டகாசம் ஆரம்பிக்க முதல் கிரகணம் வந்துவிட்டது. அந்த சிம்மராசிக்காரியை அழிக்க உனக்கு முதல் அவகாசம். பிடிக்கவில்லை. தவறினால் எனக்கு பிடிக்கவில்லை. ஒரு ஸ்திரீ ஜென்மம் இந்த கற்கோட்டகனின் மரணத்திற்கு காரணமாவதா? பார்க்கிறேன், அவளை ஒரு கை பார்க்கிறேன். கருப்பு கிரகங்களின் தொகுப்பான எனக்கே அழிவா. பிடிக்கவில்லை, எனக்கு பிடிக்கவில்லை. இயற்கைப்பெல்லாம் ரொம்ப மாறி போச்சு. சுற்றி இந்த காலத்துல மனுஷங்க தெய்வத்தை நம்புறது இல்ல, பேய் பிசாசுங்களை தான் நம்புறாங்க. அதனாலதான் நாட்டுல கொலை வன்முறை அதிகமாயிடுச்சு. இவளா இந்த கற்கோடகனை அழிக்க பிறந்திருக்கும் எரிமலை? யார் தாத்தா நீங்க? நான் தான்மா, உன்னை பார்க்கத்தான் வந்திருக்கேன். வடக்கு பகுதியில் பூகம்பம் ஏற்பட்டு சில பிரம்மாண்ட நகரங்கள் பூமிக்கடியில் புதைந்து விடும். இவ்வுலகில் உள்ள பனிமலைகள் எல்லாம் உருகி இந்த பூமியின் பெரும் பகுதி மூழ்கிவிடும். லட்சக்கணக்கான உயிர்களை பலி வாங்கும் கொள்ளை நோய்களால் இவ்வுலகம் அழியும். இந்த எச்சரிக்கையை மக்கள் மத்தியில் பரப்ப அலைந்து கொண்டிருக்கிறேன் அம்மா. உண்மைதான், நீங்க சொல்ற மாதிரி தான் இப்பெல்லாம் நடக்குது தாத்தா. அராஜகங்கள் என் வயப்பட்ட பின்னால் தான் இந்த பூமியை வயப்படுத்தும் கண்ணம்மா. நீங்க ஏதோ பெரிய யோகி மாதிரி இருக்கீங்க தாத்தா. உங்ககிட்ட இருக்கிற ஏதோ ஒரு வினோதமான வெளிச்சம் என் மனசுக்கு தெரியுது தாத்தா. உங்க மூளையில இருந்து ஏதோ ஒரு கோஷம் என் மனசுக்கு கேக்குது. உங்க கண்ணை பார்த்தா என் ரத்தம் சூடாய் கொதிக்குது. உங்க பிறவிக்கும் என் பிறவிக்கும் நடுவுல ஏதோ பிரளயம் இருக்கிற மாதிரி தெரியுது தாத்தா. 6 ஜென்மங்களுக்கு முன்னாடி நாம 2 பேரும் தந்தையும் மகளுமா பிறந்தோம். அந்த பந்தம் தான், அந்த சம்பந்தம் தான் என்ன இமயமலையிலிருந்து உன்கிட்ட அழைச்சிக்கிட்டு வந்திருக்கு. நீங்க என் வீட்டுக்கு வந்து என் கூடயே தங்கிடுங்க தாத்தா. எனக்கும் யாரும் இல்ல. நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழற ஜாதகம் இல்ல, ஒருத்தரோட தலையெழுத்த இன்னொருத்தர் மாத்திர ஜாதகம். உனக்கு எந்த கெடுதல் வந்தாலும் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சு போயிடும். இதே போலவே நான் அடிக்கடி வந்து உன்னை எச்சரிப்பேன். இந்த ராத்திரி கிரகண தோஷம் போகணும் இல்லையா? போங்க தாத்தா, ஏதோ பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. வீட்டுக்கு கூப்பிட்டா மட்டும் வர மாட்டேங்கிறீங்க. இந்த வயசான காலத்துல உங்களுக்கு எதுக்கு வேண்டாத அலைச்சல்? சரி, இந்த பாலையாவது குடிங்க. குடிங்க தாத்தா. இங்க நடக்கிற அராஜகத்துக்கெல்லாம் ஏதோ ஒரு இனம் புரியாத பிசாசு தான் காரணம். அது அக்கம்மா செல்லியம்மா எப்படியோ அதை அழிச்சிருவாங்க. அவங்க கிட்ட தப்பிச்சாலும் என்கிட்ட தப்ப முடியாது. அப்பப்ப கண்டிப்பா வரணும் தாத்தா. நான் உன் பின்னாடியே இருப்பேம்மா. சரி.
சிரிச்சது போதும்மா. யார் நீங்க? துர்கா. துர்காமா. நான் செலவு செய்யற வண்ணஞ்சாதிகாரி. நான் பிறந்தது கூட இந்த ஊர்ல தான். நான் நிறைய ஊர்கள்ல வளர்ந்திருக்கேன். என் கூட பிறந்தவங்க இந்த ஊர் திருவிழாவுக்கு வரேன்னு இருக்காங்க. அதுக்காக தான் நான் வந்தேன். வரப்போற 3 கிரகணங்கள் முடியற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். ஆமா, அந்த பெரிய வீட்டு புள்ளைய எல்லாரும் சேர்ந்து பைத்தியமாக்கிட்டாங்க. அவன் மேல அக்கறை இருக்கிறவங்க வேதனைப்படுறாங்க. காப்பாத்த ஆள் இல்லாம அவ்வளோ சொத்து இருந்து அனாத மாதிரி இருக்கான். பாவம். அதான் அவர் நிலைமைய பார்த்தா எனக்கும் பயமா இருக்கு. எப்படி உதவுறதுனே தெரியலையே. இந்த கலியுகத்துல மனைவியோட சௌபாக்கியம் தான் கணவனை காக்கும். அவனை கஷ்டத்துல இருந்து காப்பாத்துற ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு அந்த பொண்ணை அவனுக்கு மனைவியாக்கி அவனை குணமாக்கு. நீ எவ்வளவுதான் தடுத்தாலும் அந்த அம்மன் அவளை சம்மதிக்க வைத்து விடுவான். ஒரு கிரகணம் வீணாகி போய்விட்டது. இன்னொரு கிரகணம் வருவதற்குள் அவள் கழுத்தில் தாலி ஏறி அவள் சுமங்கலியாகி சக்தி பெற்று விட்டாள். பிடிக்கவில்லை. அவளுக்கு 3 முடிச்சு விழறதுக்கு முன்னாடி இந்த பூமியை விட்டு அனுப்புறேன். எப்படி? இந்த 2வது கிரகணத்தை தாண்ட விட மாட்டேன். வாங்க தாத்தா. பசு பால் கொடுக்குது, அத நீ ஊருக்கெல்லாம் கொடுக்கற. ஆனா உன்னை யாரு பாத்துக்குவாங்க கண்ணம்மா? அக்கம்மா செல்லியம்மா என் நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. எனக்கு அது போதும் தாத்தா. இன்னொருத்தரும் உன் மேல அக்கறை காட்டுறாங்களே. அந்த பெரிய இடத்து பையன் தனக்கு வாழ்க்கை பூரா துணையா இருக்கணும்னு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டானே. உங்களுக்கு எப்படி தெரியும் தாத்தா? தெரியும் தெரியும். ஆயுள நிர்ணயிக்கிற பிரம்மாவோட கைகள் என்கிட்ட சொல்லிட்டு தான் தலையெழுத்த எழுதும். இந்த பட்டயத்துல உங்க 2 பேருக்கும் திருமணம் நடந்தா இன்பங்கள் பெருகி அவன் சந்தோஷமா இருப்பான்னு எழுதி வச்சிருக்கு கண்ணம்மா. நிஜமாவா? ஆனா இந்த பட்டயத்தை படிச்சு அதிர்ச்சி ஆயிட்டேன். எதுக்கு? நீ அவனை கட்டிக்கிட்டு பட்டுன்னு 10 நாள் முடியறதுக்குள்ள மரணத்தோட பிடியில அவன் சிக்கிக்குவானோ, உன்னோட பொட்டு அழிஞ்சு போயிடும்னு இதுல எழுதிருக்கு. ஒரு பட்டயத்துல மங்களத்தை எழுதி அடுத்த பட்டயத்திலேயே அமங்கலத்தை எழுதுனான் பாத்தியா அந்த விதி பகவான். உன்னால அந்த குடும்பத்தோட கௌரவமும் அந்த பையனோட வாழ்க்கையும் 3 நாள் அழியக்கூடாதுன்னு தவங்கலைஞ்சு உன்னை எச்சரிக்க ஓடி வந்தேன் கண்ணம்மா. வேணும்னா உங்க திருமண லக்னத்தை பத்தி அந்த மரத்துக்கிட்ட சொல்றேன், அது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். பிரசாதுக்கும் ராஜேஸ்வரிக்கும் கல்யாணம். பஸ்மா எவ்வளவு கெடுதல்னு பாத்தியா? உன்னை கட்டிக்கிட்டா அவரோட ஆயுளும் இதே மாதிரி சாம்பல் ஆயிடும். நல்லா யோசிச்சு இல்ல தாத்தா, நான் அவரை கட்டிக்கணும்னு ஆசைப்படல. அவன் நினைக்கிறானே, அவன் உன்னை விட மாட்டான். கல்யாணம் செஞ்சுக்காம விட மாட்டான். அவன் சாவுக்கு நீதான் காரணமாக. உன்னோட தாலி கயிறு அவன் கழுத்துக்கு தூக்கு கயிறாகும். என்ன ராஜி, எவ்வளவு முக்கியமான விஷயத்தை உன்கிட்ட கேட்டேன், நீ பாட்டுக்கு பேசாம வந்துட்ட. வெரி பேட், வெரி பேட். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க நினைச்சது பொண்டாட்டிய வீட்டுக்குள்ள கட்டி போடுறதுக்கு இல்ல, ஒரு நல்ல ஃப்ரெண்டா லைஃப் ஃபுல்லா என் பக்கத்துலயே இருக்கணும். அப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். பதில் சொல்லு, நான் உன்னை விட மாட்டேன். என்னங்க நீங்க பெரிய வீட்டு பிள்ளைங்கிறதுனால நீங்க ஆசைப்பட்டதும் நாங்க சரின்னு சொல்லணுமா? உங்க பணம் உங்களுக்கு பெருசுன்னா எங்க வாழ்க்கை எங்களுக்கு பெருசு. ஓகே, நான் இங்கே வந்து உன் கூட இருந்துட்டு போறேன். மாட்டோட சாணி அல்றேன், அது எட்டி உரைச்சா கூட பால் கறந்து தரேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒண்ணு தானே? ஓகேயா? ஓகேயா? ஓகே. என்ன இது? ஒரு பொண்ணு சந்தோஷமா வாழதான் ஆசைப்படுவா. ஆனா ஒரு பைத்தியக்காரனை கட்டிக்க ஆசைப்பட மாட்டான். எப்படி கல்யாணம் பண்ணிப்பான்னு நினைச்சீங்க? உங்களை மாதிரி ஆளுங்களை எப்படி விரும்புவா, எப்படி சுகப்படுவான்னு நினைச்சீங்க? அத உங்களால புரிஞ்சுக்க முடியாதா? ஓகே 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 ஓகே. ராஜ், இது வரைக்கும் எல்லாரும் என்ன பைத்தியம்னு சொல்றாங்க. எங்க அம்மாவும் நீ தான் பாக்கி. எங்க அம்மாவை விட மனசுக்குள்ள பைத்தியக்காரன் நினைச்சாலும் வெளியில மட்டும் சொல்ல மாட்டாங்க. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு இல்லையா?
ஆனா மனசாலையும் பேச்சாலையும் எப்பவுமே நீ என்ன பைத்தியம் சொன்னதில்ல. இப்ப நீயே என்ன பைத்தியம் சொல்லிட்ட. சோ நான் 100% பைத்தியம் தான். ஷூர். ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்க, நீ என் வாழ்க்கை துணையா வந்தா என் வாழ்க்கை நல்லா இருக்குமேன்னு கேட்டனே தவிர பணக்காரங்கிற திமிர்ல மட்டும் பேசல. சாரி, நான் பைத்தியம் தான். ஒரு பைத்தியத்தை போய் யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்களா? பண்ணிக்க மாட்டாங்க. பிரசாதுக்கும் ராஜேஸ்வரிக்கும் கல்யாணம். அம்மா, பெத்தவங்க யாருன்னு தெரியாம போனாலும் நான் 3 நிழல்ல தான் வளர்ந்தேன். என் மனசுல இருக்கிற உண்மையை சொல்றேன். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட சேர்ந்து வாழற வாழ்க்கையில கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலயும் கிடைக்காது. ஆனா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவர் உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சும் என்னால எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஆனா என் மனசு பூரா அவர் நினைப்பாவே இருக்கு. எங்க 2 பேருக்குள்ள எந்த பந்தமும் ஏற்பட்டுற கூடாது. நீங்க தான் தடுத்து நிறுத்தணும். அதே மாரி எங்க கல்யாணம் நடந்துச்சுன்னா நீங்க எல்லாரும் என்ன கொண்டு தின்னதுக்கு சமம். அனைத்து உலகங்களிலும் தேடிவிட்டோ. கண்டுபிடிச்சிங்களா? அவ மரணத்துக்கு வழியை கண்டுபிடிச்சிங்களா? கிரக கர்ப்பங்களில், நட்சத்திர மண்டலங்களில், வானமண்டலத்தை வழிநடத்தும் கருந்துளைகளில் அனைத்திலும் சோதித்து விட்டோம். அவள் பிறப்பு மகா சக்தி படைத்தது. அவளை அழிக்க மார்க்கமே இல்லை. அமைதி கொள் கற்கோடகா, அமைதி கொள். அவளை அழிக்க வழி இல்லை என்றாலும் அவளை தன் 1000 கரம் கொண்டு காத்து வரும் அந்த மகாசக்தியின் சக்தி பறிபோகும் கணிகையை கண்டு வந்தோம். அந்த தெய்வ சக்தி தீய மந்திர சக்திகளுக்கு கட்டுப்படுவேன் என்று சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறார். இதுவரை 3 முறை கட்டி போடப்பட்டிருக்கிறார். அந்த 3 முறையும் சிம்ம ராசியில் பிறந்த உயிரினங்கள் அவளை விடுதலை செய்திருக்கின்றன. இப்போது அந்த தீய மந்திர சக்திகள் கருங்கிரகங்களில் இருந்து புதிய சக்தியை பெற்றுக்கொண்டு வர இருக்கும் கடியத்திதி நாளில் 4ஆம் முறையாக அம்மனை சிறைபிடிக்கப் போகின்றன. அந்த சமயம் அந்த மகாசக்தி தன் சக்தியை இழந்து தன் பக்தையை காப்பாற்ற முடியாத கல்லாகி போய்விடும் கற்கோடகா. அந்த தேவியின் பக்தை கடைசி கிரகணத்திற்கு முன் உன் கையால் அழிவது உறுதி. வெற்றி, வெற்றி, வெற்றி. கொண்டாடும் நாள் வந்துவிட்டது. மகாதெய்வ சக்திக்கு சிறைவாசம். அக்கம்மாவிற்கும் செல்லியம்மாவிற்கும் தீய சக்திகள் பூட்டிய கைவிலங்கு மிக அற்புதம். அற்புதம். என்னை அழிப்பதற்காகவே அவளை படைத்தாயா? இனி உன் கண் முன்னாலேயே அவளை சர்வநாசம் செய்கிறேன். சிம்மராசி, இனி உன்னை காப்பதற்கு யாரும் இல்லாத சூன்யராசியாகிவிட்டாய்.
உன்னுடைய தெய்வங்கள் எல்லோரும் நிரந்தரமாக கைதிகளாக போகிறார்கள். அது உண்மைதான். ஆனால் உன் கண்கள் தேடி கண்டுபிடித்த ரகசியத்தை உடைப்பதற்கு வேறு வழிகளும் இருக்கின்றன. சிம்ம ராசியில் பிறந்த எந்த உயிரினமாவது அம்மனுக்காக தீயில் தன்னை பலியிட்டுக் கொண்டால் தீய மந்திர சக்திகளின் கட்டு வெடித்து சிதறி போகும் என்பது தேவ அகோர சாகர சாஸ்திர ரூத்ரம். சாகரோ சாகரா, வரப்போவது கடைசி கிரகணம். இதுவும் தவறினால் நீ அழிந்து போவாய். நான் அறிந்ததை சொல்லிவிட்டேன். உன்னுடைய அவசர பேச்சுக்களால் தான் என்னுடைய ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியில் முடிகிறது. முதலில் உன்னை பஸ்பம் செய்கிறேன். ஆறாம் என்னால் உனக்கு பயன்தானே. இந்த விசகனை அழிப்பதால் உனக்கு பயன் இல்லாமல் போகிறதே. கரா திரிகிரா அரளி கரா ரிங்கா. இன்னும் ஒரே ஒரு நாள் தான். அந்த கிரகணம் முடிஞ்சா இந்த வீட்ல அவன் உயிரோட இருக்க மாட்டான். யார் சாமி நீங்க? யாம் இமயமலையில் கர்ணா தியானத்தில் இருக்கும் போது இந்த வீடு தீப்பிடித்து எரிந்ததை பார்த்தோம். இந்த வீட்டோட தோஷத்தை பார்த்தோம். இந்த வீட்டோட உத்திரம் எரிவதை பார்த்தோம். உன் மகனை பிடித்திருக்கும் தீய மந்திர சக்தியை பார்த்தோம். அந்த பயங்கர சக்திகள் உன் மருமகள் உருவத்தில் இந்த வீட்டில் நுழைந்துள்ளன என எச்சரிக்கவே வந்தோம். நெருப்பு சாட்சியா வச்சு அவ கழுத்துல 3 முடிச்சு போட்ட போதே உன் பிள்ளைக்கு மரண கண்டம் நெருங்கி விட்டது. அவ இனி உயிரோடு இருப்பது அந்த கிரகணம் முடிகிற வரைக்கும் தான். ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சாமி. என் புள்ள உயிரோட இருக்கணும். என் புள்ள உயிரை காப்பாத்த நான் என்ன பண்ணணும்? வழி சொல்லுங்க. மருமகளை முன்னாடியே எச்சரிக்கை பண்ண. உன் கழுத்துல அவன் தாலிய கட்டினா அவன் வாழ்க்கை 3 நாள்லயே முடிஞ்சு போயிடும். அந்த பந்தம் வேண்டான்னு எச்சரிக்கை பண்ண. விஷயம் தெரிஞ்சு எங்க வீட்டு பிள்ளை எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா? போற உயிரை விட வர்ற சொத்து அதிகம்ல. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு புள்ள. எப்படியாவது நீங்க தான் அவனை காப்பாத்தணும் சாமி. நடக்கிறது தான் சொல்ல முடியுமே தவிர விதியை யாராலையும் மாத்த முடியாது. அப்படி சொல்லாதீங்க சாமி. நீங்க தான் ஏதாவது பரிகாரம் சொல்லணும். நீங்க தான் அவனை காப்பாத்தணும். தோஷங்களின் பரிகார கரஜோதியே, இந்த விபத்திற்கு பரிகாரத்தை கேட்கிறேன். செப்புவாய், பரிகாரம் சொல். யானோரா, இந்த வீட்டு மருமகளின் சுமங்கலித்தன்மையை அழித்து அவளை விதவையாக்க வேண்டும். நாளை கிரகணத்திற்கு முன் அவள் சௌபாக்கியங்கள் அனைத்தையும் அளிக்க வேண்டும். அப்பொழுதுதான் கணவன் உயிர் நிலைக்கும். யானோரா, புருஷன் உயிரோட இருக்கும் போது பொண்டாட்டி விதவையாகணும்னு சொல்றீங்களே, அதை எந்த பொண்ணால தாங்கிக்க முடியும் சாமி? புருஷ உயிர் பிழைக்க பொறுத்துத்தான் ஆகணும். கிரகணம் முடிஞ்சு கண்டத்தை தாண்டிட்டா அவன் நீண்டாயில பெறுவா. அவ தீர்க்க சுமங்கலி ஆயிடுவா. கரஜோதி உண்மையை மட்டும்தான் பேசும். உன் புள்ள பொழைக்கணும்னா அவ விதவையாகியே தீரணும். அம்மா, என் புருஷனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. சாகடிச்சிட்டு சொத்தை கொள்ளையடிக்க நினைக்கிற உனக்கு எதுக்கு மஞ்சள் குங்குமம்? இவகிட்ட என்னடி பேசிட்டு இருக்கீங்க? இவளை எழுத்துட்டு போய் கம்மா கரையில வச்சு கொண்டழிச்சு பூவழிச்சு இவளை விதவையாக்கொண்டு வாங்கடி போல. நெல்லடி எங்கடி ஓடுற? என் புருஷன் உயிரோட இருக்கிறப்பவே என்ன விதவையாக்க பாக்குறாங்க. நீங்க அது புரிய வைங்க. ஒரு உண்மையை சொல்லு. அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவனுக்கு மரண கண்டம் இருக்குங்கிற உண்மை உனக்கு முன்னாடியே தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரிஞ்சே நீ ஏன் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? ஏன் பண்ணிக்கிட்ட? தெரிஞ்ச பண்ணிட்டு தெரியாம நடிக்கிறியா? வாடி வந்து